இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா nowadays kids are getting older than me because போல ஸ்கூல் கிட்ஸ் எல்லாமே வந்துட்டு சோஷியல் மீடியாவுக்கு பேசிக்காகவே ரொம்ப அடிக்ட் ஆகி தான் இருக்காங்க. அதுவும் பேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இந்த அளவுக்கு அடிக்ட் ஆகி இருப்பாங்கன்ட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அது என்னென்னு வரிசைக்காக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ பண்ணணுன்னே எனக்கு மைண்டில் ஒரு தாட்டே வந்தது. எதுக்கு நீ இப்படி லவ் பண்ணலான்ட்டா? இந்த வீடியோ என்னன்னா காய்ஸ், ஒரு ஸ்கூல் பையனுக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அது ரெண்டாவது விஷயம். அது எவ்வளோ பப்ளிக்கில் இப்படி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு கேஷுவலாக இதுங்கிறான். அதுவும் அந்த பையனுக்கு 18 வயசு கூட ஆயிருக்காது. பைக் எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு சுற்றுறான். இது வந்து எப்படி வந்து இதாகும்னா, உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை வந்து பார்த்துட்டு அவன் பைக் ஓட்டுறான், எனக்கும் பைக் வாங்கி தாங்கன்னு சொல்கிறது, லவ் பண்ணணும்னுட்டு ஒரு தூண்டுறது எல்லாமே இதை வச்சு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். காலம் கெட்டு போயிடுச்சு, காலம் கரிகாலமாயிட்டு. கப்பிள்ஸ் எப்படி வாழ்றாங்களோ அதே போலவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்ந்து அதை அப்படியே பதிவிட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சின்ன பசங்க தான் ஒரு வளர்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இது வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எஜுகேஷனை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனா அவங்க அதை பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை காதல். என் பேரு கிருஷ்ணன், மாமாளங்க சொல்லி ஆகணும். தப்பு செய்ய பார்த்தால் ஒப்புக்கொள்வாயா? மேலாடை நீங்கும் போது வெட்கம் என்ன? தப்பு செய்ய பார்த்தா ஒப்புக்கொள்வாயா? இந்த லிரிக்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்க இருந்தா எடுத்து போடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்கி. அது இவனுங்களுக்கானே எழுத மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்களும் அதை போட்டுக்கிட்டு அலையிறாங்க. என்ன சொல்லுன்னு தெரியல கைஸ். சத்திய சோதனை. யாரும் வர மாட்டாங்க, நீங்களும் மட்டும்தான். நீங்க உங்க பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சீங்கன்னா யாரை கூட்டு போய் பிக்கப் பண்ண வர சொல்லுவீங்க? அது பிக்கப் பண்ண வர சொன்ன மாதிரி தெரியல. அந்த பையனா கூட்டிட்டு போயிருக்காங்க, ஆசைப்பட்டிருக்காங்க, அவ்வளவுதான். இல்ல காரணம்னா டவுன் பண்ணதான் காரணம். இதுக்கப்புறம் மட்டும் இன்னொன்னு இருக்கு. मेरे पास भी बॉयफ्रेंड है, मेरे पास भी बॉयफ्रेंड है, मेरे पास भी बॉयफ्रेंड है. आप लोगों के पास क्या कमेंट करके बताओ. அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? உங்க பாய் ஃப்ரெண்ட் இருந்தா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க கீழே. அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 90s கிட்ஸ் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இருக்காது. அவங்க வந்து பார்த்துட்டு ரொம்ப ட்ரிகர் ஆகி கமெண்ட்னா பார்க்க முடிய மாட்டேங்குது எனக்கு. இதுக்கெல்லாம் வந்துட்டு எல்லா பசங்களும் பாத்தீங்கன்னா ஒரு பைக்ல தான் சுத்திட்டு அலையிறானு. அவங்களுக்கு தேவை ஒரு பைக்கு, ஒரு பொண்ணு. ஸ்கூலு தேவையா இல்லையான்னு கேட்டா அது ரெண்டாவது விஷயம் தான் அவங்களுக்கு. இப்போ இதே இது வந்து நான் ஸ்கூல் படிக்க பக்கத்துல இருக்க பையன் பண்ணியிருந்தோம்னா எனக்கும் இது மாதிரி தான் பண்ணணும்னு தோணும். ஸோ இதை தான் பேட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட். அதுலயும் இன்னொருத்தன் இருக்கான், அவனை பார்த்தா இதுக்கெல்லாம் காரணமே யாருன்னா அண்ணன் போட்டதுதான். அண்ணன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அவருக்கு வந்துட்டு அவர் பண்ணது தப்புனே தெரியாம அவர் வாட்டிக்கு பண்ணிட்டு இருக்காரு. கேட்டா இதோட பெரிய பெரிய தப்புலாம் நடக்கு, இது நாங்கள் என்ன தப்பாக பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விக்டிம் கார்டை நீட்டிக்கிறாரு. முன்னாடி வந்துட்டு இவர் தான் நம்ம அண்ணன். லைக் யூனிஃபார்ம் போட்டு எல்லா வீடியோஸும் பண்றது, இந்த ரொமான்டிக்கா வீடியோஸ் பண்றதா இருக்கட்டும், இந்த கட்டி பிடிக்கிற வீடியோஸ் பண்றதா இருக்கட்டும், அந்த படிக்கிற பசங்களை எந்த விதத்துலயும் அஃபெக்ட் பண்ணாது. அது வந்து தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. இதை விட தப்பாலாம் நிறைய பேர் பண்றாங்க. இப்ப நாங்க ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தப்பு பண்ணல. சும்மா இப்படி நாங்க சுத்துவோம், சும்மா இப்படி க்ளோஸ் அப்ல வருவோம், அவ்வளவுதான். இப்ப நார்மல் ட்ரெஸ்ல போட்டு பண்ணா அதுக்கான ரெஸ்பான்ஸ் அவ்வளவு வியூஸ் இல்ல. இப்ப ஸ்கூல் யூனிஃபார்மோட பண்ணி போட்டோம்னா, ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு நான் வந்து இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா பீப்புள்ஸ் சரி நம்ம கூட படிக்கிற பையன் இந்த படுறான் அப்படிங்கிற மாதிரி கனெக்ட் ஆவாங்க. ஸோ நீ ஒரு நல்லது பண்ணு, ஸ்கூல் யூனிஃபார்ம் பண்ணிட்டு ஒரு நல்லது பண்ணு, பீப்புள்ஸ் கனெக்ட் ஆகி அதே தான் நல்லது பண்ண போறாங்க. நீ எதுக்கு போய் ரொமான்டிக்கா போய் நின்றுட்டு நான் இதை பண்ணுவேன், நான் அடிப்பேன் இடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தாலி கட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் வீடியோ ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்பதான் வந்துட்டு இப்படின்னா நினைச்சீங்கன்னா இல்ல, முன்னாடி இருந்தே இப்படிதான். நீங்க ஒரு பொண்ணா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வலுக்கட்டாயமா தாலி கட்டி விட்டுருவான். அதை வந்துட்டு நீங்க வீடியோ பார்த்தாலே போதும், நீங்க அவன் கண்ணில் எமுடன்னு கூட கிடையாது. இந்த தாலி இந்த வீடியோ பாக்குற பொண்ணு கழுத்துல கட்டிட்டா என்ன ஆகும்? சூப்பரா பண்றீங்க ப்ரோன்னுட்டு கமெண்ட்ல அந்த சின்ன பசங்க 10 பேர் கமெண்ட் வேற போட்டுறாங்க, ஹார்ட் எமோஜியை போட்டு போடுறாங்க. இதுல என்ன இருக்குன்னு தெரியல. இப்படி உங்களை ஒருத்த வந்து தாலி கட்டினா நீங்க ஏத்துப்பீங்களா? அது கண்டென்ட்டுக்காக பண்றாங்க. ஆனா அந்த ஸ்கூல் யூனிஃபார்மை போட்டு பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத சொல்றேன். இதுக்கெல்லாம் அடுத்த கட்டம் தான் வந்துட்டு சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்துட்டு
இதெல்லாம் வந்துட்டு லவ் பண்ணுறாங்க, ஓகே, அது கூட லவ் ஒரு ஹார்மோனல் இதுன்ட்டு வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜா மேரேஜ் லவ் பண்றது தப்பு அப்படிங்கறது சொல்லல. இந்த ஏஜ்ல லவ் பண்ணும் போது இந்த அளவுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிறேன். ஓகே, பாக்குறாங்களா, ஒரு சைட் அடிக்கிறாங்களா, ஓகே, ஸ்கூல்ல வச்சு பேசுறாங்களா, தட்ஸ் இட், அதோட முடிச்சுக்கலாம். அதை விட்டுட்டு அதை வெளியே கொண்டு வரும் போது அந்த இடத்துல வந்து இந்த தப்புலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். தப்பு நடக்கல, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அப்படியே ஒரு வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு சில கப்பிள்ஸை காட்டுறோம். அண்டர் ஏஜ்ல மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத சொல்றேன். இப்படி இருந்த நீ இப்போ இப்படி ஆயிட்ட, ரொம்ப மாசு காட்டினவன் இப்போ ஃபியூஸ் போயிட்ட, அழகில் ஒரு வாழ்க்கையும் 12th கூட முடிச்சிருக்க மாட்டாங்க. அது கூட பிரச்சனை இல்லை. வயிற்று அந்த பொண்ணு வயிற்றுல ஒரு பாப்பா இருக்கு. பாப்பாவுக்கு அப்பா பக்கத்துல இருக்கு, ஸ்கூல் பையன் தான். ஸ்கூல் பையன், அந்த பொண்ணும் ஸ்கூல் பொண்ணு, அதுவே ஒரு கிட்ட அதுக்கு ஒரு பேபி. பேரண்டிங் வந்து ஈஸி கிடையாது. ஒரு குழந்தைய வளர்க்குறது எல்லாமே ஈஸி கிடையாது. அதை வந்து இவங்க வந்து பண்றது கஷ்டம். இந்த அனாதை ஆஸ்பத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து அண்டர் ஏஜ்ல பிரெக்னென்ட் ஆகி இதாகிறவங்கள தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாட் சொல்லுது. அப்படிங்கிற போது இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன். இதை அதனால தான் நம்ம ஒரு ரூல் போட்டிருக்கோம், ஏஜ் 21 ஆச்சுன்னா தான் பையன் கல்யாணம் முடிக்கணும். ஏன்னா அப்பதான் அவன் ஏதாச்சும் ஏர்ன் பண்ணுவான், அப்பதான் அவன் குடும்பத்தை பாத்துக்கிற முடியும். இது மட்டும் இல்ல, இது இந்த சிலிமிச ரீல்ஸ்லாம் வந்துட்டு நிறைய பேர் போட்டுட்டு அலையதாங்க. என் புருஷன் இன்னைக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம், ஆனா நாளைக்கு நிச்சயமா பெரிய ஆளாக தான் போறாரு. பெரிய ஆளாக தான் போறாரு. இப்போ 10 வயசு இருக்கும், நாளைக்கு 12 வயசு இருக்கும், அவ்வளவுதான் 2 வருஷம் கழிச்சு. இன்னும் சில பேர்லாம் வந்துட்டு பிளர் போட்டு வேலை பாக்குறாங்க. அந்த வேலையை நீங்களே பாத்துக்கோங்க. நம்ம இப்படிதான் கடைசி வரைக்கும் வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு போக வேண்டியதான். பாத்துக்கோங்க, இந்த பையனும் ஒரு ஸ்கூல் பையன் தான். இந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் நடக்கக்கூடியதா நடக்காது. சாப்பிட்டுட்டு ஹெல்த்தை பார்த்துக்கிட்டு ஹெல்த்தியா வாழலான்ட்டு ஹெல்த்தியா வாழ்றாப்புல. இதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு ஒரு லூசு பையில பார்த்துருப்பீங்க, அங்கங்க சுத்திட்டாலேவான். அவனை மாதிரி ஒரு மதுரை மாப்பிள்ளை, மதுரையின் அடையாளமாக ஒருத்தன் இறங்கியிருக்கான். மதுரை கருப்பு. ஆமா, 7th block செந்தில் வெளிய வரானா பாரு. செந்தில் லேபிள்னா அவ்வளவு அள்ளி போலீஸ் வண்டிக்கு முன்னாடி போட்டா ஏதோ இவர் வந்து ஒரு பெரிய ரவுடி மாதிரி பக்கத்துல வந்து என்னடா பண்ற. அந்த பக்கம் ஆளே இல்ல, ஆனாலும் அந்த தம்பி என்ன தம்பி வேணும், என்ன வேணும் உனக்கு அப்படின்னுட்டு ஒரு ஆக்ஷனை போட்டாப்ல. ஆக்ஷனை போட்டு வியூஸ் அள்ளிட்டாப்ல, வேற ஒண்ணும் இல்ல. ஒத்த நிக்கிற தைரியம் உங்களுக்கு இல்லாட்டாலும் நேருக்கு நேர் நின்று நெஞ்சில சொல்ற தைரியம் இருக்காங்க. நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு கேஸ்ட் வந்து இதுதான் கேஸ்ட் அப்படின்னுட்டு கொண்டு போக வேண்டாம் அப்படின்னுட்டு நினைச்சா இவங்க அதை தான் இப்போ நிலைநாட்டுதாங்க. அந்த பையனுக்கு பைக் ஓட்டக்கு லைசன்ஸும் இருக்காது. ஸோ காவல்துறை இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது இந்த பையனுக்கு புத்திமதி சொல்லி அனுப்புமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்ளப்படுகிறது. இந்த ரவுடிசம் வந்துட்டு பசங்க மட்டும் தான் பண்ணுறாங்களான்னு கேட்டால் அதுதான் இல்லை, பொண்ணுங்களும் கூட சேர்ந்து தான் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு 2-3 வீடியோ எடுத்து வச்சிருக்கோம், பாருங்க. காஸ்டியூம் எப்படி இருக்கணும்னா, பொண்ணுங்க யாரு பண்ணனாலும் அந்த பேண்ட் வந்து இப்படி சர்ட்னு மேலே வந்துடணும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு டைட்டான ஷர்ட்ஸ் ஆர் என்னதாச்சும் ஒன்று போட்டுக்கோங்க. ஒரு டான்ஸ் அடையாளமே வந்துட்டு இந்த பேண்ட் வந்துட்டு இப்படி மேலே தூக்கி முக்கா பேண்டா போட்டுக்கணும், அதுதான் வந்துட்டு அடையாளம். 7th block செந்தில் வெளிய வரானா பாரு. செந்தில் லேபிள்னா அவ்வளவு அள்ளி வட சென்னை வந்து யாருக்கு ஏதோ 7th block செந்தில் 7th class படிக்கவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் இதுக்கான குவாலிட்டின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பேண்ட் மேலே எழுதிருக்கணும், நாக்க அப்பப்பமா அப்படிங்கணும், தலையாட்டிக்கணும். தலையாட்டிக்கிறதுல உங்களுக்குலாம் ஒரு தலையாட்டிக்கு வந்துட்டு தங்கச்சியா இருந்த பொண்ணும் கொஞ்சம் வந்துட்டு சிலுமிச வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு தான் அலையுது. இந்த பொண்ணு 10th தான் யூனிஃபார்ம் போட்டிருக்கு, 10th 9th அந்த ரேஞ்சு தான் இருக்கும். இப்படிதான் வந்துட்டு பாய்ஸ் மட்டும் தான் ஆகுறாங்கல்ல, கேர்ள்ஸும் இப்படிதான் ரவுடிசம் பண்றதுக்கு வராங்க. இது கூட மன்னிச்சு விட்டுலான்னு வைங்களேன். இன்னும் சில பாய்ஸ்லாம் வந்துட்டு டீச்சரே கொஞ்சம் வந்துட்டு அப்யூசிவாக வீடியோ எடுக்கிறது, அவங்களுக்கே தெரியாமல் வீடியோ எடுத்து அதை போஸ்ட் போடுறது. பாருங்கள் அந்த லட்சணத்தையும் நீங்கள்.
சுமதியை பார்த்தா உனக்கு கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரியே இருக்கு. இப்பதான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அது செகண்ட் இயர் படிக்குது, நீ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற. நானு இதுக்கெல்லாம் என்ன படம் விதை போட்டதுன்னு சொல்லு பார்ப்போம். என்ன படம்? பிரேமம். பிரேமம் வந்து காலேஜ் டேஸ்ல இருக்கும். பட் ஆனா ஸ்கூல் டேஸ்லயே பண்ணிக்கிட்டாங்க. அவ்வளவுதான். வேற ஒரு வித்தியாசமும் இல்லை. ஸ்கூல் கேர்ள்ஸே வந்துட்டு சில மீம் பேஜஸ்லாம் வந்துட்டு நான் 1-2 பார்த்துருக்குறேன். அவங்களும் அதை லைக் அவங்க அந்த சும்மா ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அவங்கள ஒரு டார்க்கு ஸ்டைல் ஆஃப் காமெடி பண்ணுறவங்க பேரில் என்னெல்லாமோ போடுறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி. இந்த ஃபோட்டோவில் இருக்க பொண்ணுங்க யாருக்குமே தெரியாது. ஆனாலும் அதை வந்துட்டு இந்த மீம் பேஜஸ் வந்துட்டு ஒரு வியூஸ்க்காகவோ இதுக்காகவோ வந்து போட்டு இந்த வேலை பார்க்குறாங்க. ஸ்கூல் யூனிஃபார்மை பார்த்தாலே ஒரு ரிப்போர்ட் அடிக்கிறாப்புல ஒரு இது இருந்தீங்கன்னா நல்லா. சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோஸ் இது மாதிரி வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாட் டிடெக்ட் பண்ணி இதை வந்து ரிமூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் சைடு இந்த வந்து பண்ணலாம். நீங்களும் உங்கள் பக்கத்து வீட்டு பையன், எதிர்த்த வீட்டு பையன், ஸ்கூல் பசங்கள்லாம் வந்துட்டு இப்படி ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் கேட்டு புத்திமதி சொல்லி பொறிச்ச மூட்டு ஸ்கூலுக்கு போட்டு சொல்லி அனுப்புங்க. தட்டி அனுப்பி விடுங்க. அவ்வளோதான். வேற என்ன பண்ண முடியும் நம்மளால? இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஸ்கூல் படிக்கிறப்ப எதுக்காக ஒரு கேட்டுக்கிட்டு அழுவோம். மிஞ்சு போனால் ஒரு சாப்பிடவோ ஏதோ வெளியே டூர் கூட்டு போகிறதுக்கோ அழுவோம். ஆனால் இப்போ உள்ள பசங்க அப்படியே இல்லை. நமக்கு இப்போ ஸ்கூல் படிக்கும் போது ஒருத்தன் ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்கன்னா அது மாதிரி பாக்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை இருக்கும். ஒருத்தன் ஒரு பென்சில் வச்சிருக்காங்கன்னா அது மாதிரி ஒரு பென்சில் வாங்கணும்னு ஆசை இருக்கும். அது வந்து அஸ் அ ஹியூமன் எல்லாருக்குமே இருக்கும். இப்போ நீ வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கேன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு நான் கேட்டேன். அந்த கடையில் போய் எடுக்கிறதுக்கு போவேன். க்ரோவன் அடல்ட்டே இதே தான் திங்க் பண்ணுவோம். லைக் அவங்களுக்கு இன்னும் பிரெயினே ஒழுங்காக டெவலப் ஆகிருக்கு 18ல். அவங்க வந்து இதை பண்ணும்போது ஒரு பையன் பண்ணும்போது எனக்கும் இதை பண்ணணும்னுட்டு தோணும். அஸ் அ சைல்டாக நான் இருக்கையில் இதே இது வேற ஏதாச்சும் ஒரு பையன் பண்ணியிருந்தோம்னா எனக்கும் பண்ணணும்னு தோணும். ஸோ இது வந்து ஒரு லவ் அப்படிங்கிறது வந்து பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு லிமிட் வச்சுக்கலாங்க. அந்த லிமிட்டை தாண்டி போக வேண்டாம். இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூலுக்கு இருந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து அங்கே இருக்க டீச்சர்ஸு அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸை நம்பி தான் அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த டீச்சர்ஸே ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்லாமல் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஸ்கூலுக்கே ஈஸியாக மொபைல்ஸ் கொண்டு வராங்க. அதை ஒரு செக் பண்ணி பிடுங்குற இதுக்கு கூட அவங்களுக்கு தயாராக இல்லை. வரோமா சம்பளம் வாங்கிட்டு போகிறோமா அப்படிங்கிற மைண்டில் தான் இருக்காங்களே தவிர அவங்கள எப்படி மாற்றலாம். ஏன்னா அவங்க கிட்ஸு அவங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. அவங்கள வந்துட்டு இவங்களாம் சொல்லி இதுன்னா தான் மாறுவாங்க. இதே இது நான் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து இந்த அளவுக்கு ஒரு ட்ராஜடி நடக்கிறத என்னால் பார்க்க முடியல. இதில் பார்த்த மேக்ஸ் டு மேக்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நடக்கிறது. ஸோ அதுக்கு ஒரு அவேர்னஸ் மாதிரி ஏதாச்சும் ஒரு கண்டக்ட் பண்ணலாம். தீபாவளிக்கு முந்தின நாள் ஸ்கூலில் எப்படி வெடிக்கணும் அப்படிங்கிறத கூட அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி நடத்துகிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில். இதெல்லாம் பாராட்டணும். அதே மாதிரி இதுக்கும் ஒரு இதை வந்து கொண்டு வரலாம். ஏதாச்சும் ஒரு ஒன் டே இந்த மாதிரினா பண்ணக்கூடாது, இதெல்லாம் பேட் டச்சு குட் டச்சு அதெல்லாமே சொல்லி கொடுக்கலாம். எல்லாருக்கும் முன்னாடி வச்சு பீரியட்ஸ்னா இதுதான் பசங்களுக்கும் சொல்லி கொடுக்கலாம். ஆனால் இது எல்லாமே ஒரு டேபு. இதுக்கு எல்லாமே போயிடக்கூடாது, இது எல்லாமே இது பண்ணிடக்கூடாது. அப்படியே வச்சு அவங்க வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஈகர்லேயே தப்பாக தெரிஞ்சுக்கிடுதுங்க. கரெக்டான விஷயத்த தெரியாமல் அவங்க தப்பாக தெரிஞ்சு அதைப்படி அவங்க வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ திஸ் இஸ் த வீடியோ. இந்த மாதிரி நிறைய கிறுக்கங்கள்ஸ் வந்துட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை இப்படி கேவலமாக பேட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். நாங்கள் பேசினது ஏதாச்சும் தப்பாக இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக உங்களோட கருத்தை இது பண்ணுங்கள். நாங்கள் மாற்றிக்கிடுவோம்.